அப்பப்பப்பா! எப்ப பார்த்தாலும் தலைவலிங்க. காஃபி குடிக்கலனா தலைவலி, டீ குடிக்கலனா தலைவலி. சீக்கிரமா எந்திச்சா தலைவலி, லேட்டா எந்திச்சா தலைவலி. அப்ப இந்த ஸ்லீப்புக்கும் தலைவலிக்கும் என்ன கனெக்ஷன்? சம்டைம்ஸ் இங்க மட்டும் தலைவலிக்குது. சம்டைம்ஸ் மண்ட ஃபுல்லா தலைவலிக்குது. அப்ப இந்த தலைவலிக்கும் பிரெயினுக்கும் என்ன கனெக்ஷன்? இந்த மாரி ஏகப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு இருக்குல்ல. இதெல்லாம் எனக்கும் இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அப்போலோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் தேனாம்பேட்டுடைய லீடிங் நியூராலஜிஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. அவங்க தான் எல்லா டவுட்ஸையும் நமக்காக கிளியர் பண்ணி கொடுக்க போறாங்க. இது அப்போலோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் தேனாம்பேட் வழங்கும் நலம் அப்டேட் யோ ஹெல்த் கேர் பாட்காஸ்ட். நான் அனிதா சம்பத். வாங்க அப்டேட் ஆயிக்கலாம். அப்போலோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் தேனாம்பேட்டுடைய நியூராலஜி கிளினிக்கல் லீட் திரு மீனாட்சி சுந்தரம் சார் நம்ம கூட இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். அண்ட் சார் நலம் அப்டேட் அப்போலோ ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர்ஸ்லாம் வந்து நிறைய மக்களுக்கான சொல்யூஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு நீங்க ஒரு பார்ட்டா இருந்திருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? பேஷண்ட்ஸ்கிட்ட பேசும்போது வி ரன் பை அப்பாயின்மெண்ட்ஸ் இல்லையா? நிறைய நேரங்களில் வந்து வெளியே போகும்போது கண்டிப்பாக அவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் கேட்டிருக்கலாம் டாக்டர்கிட்டன்னு நினைக்காத ஆள் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சேட்ஸ் would definitely be bring out what is inside from the doctor and would most likely benefit many people who see this or hear this. சூப்பர் சார். அண்ட் எடுத்தோடனே தலைவலியிலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா எல்லாருக்கும் இருக்க காமனான பிரச்சனை தலைவலி தான். ஒருத்தங்களுக்கு தலைவலி வருதுன்னா ஒரு மாத்திரை போட்டுடுறாங்க. அது சரியானோடனே ஓகே எனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சுன்ற மாதிரி இருக்காங்க. திரும்பி எப்போ மறுபடியும் தலைவலி வருதோ அப்போ தான் அதை பற்றி ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்க்கணுங்கிறது உங்களுக்கு தோணுது. ஸோ எங்களுக்கு என்ன டவுட்னா என்ன மாதிரி தலைவலி வரும்போது நாங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கணும்? ஸோ தலைவலி எல்லாருக்கும் இருக்கும். நம்ம மூளைன்னு இருந்தால் தலைவலி இருக்கும்னு எல்லாம் சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு தலைவலிச்சா ரொம்ப பயப்படாதீங்க. மூளை இருக்குது, மூளை வேலை பார்க்குதுன்னு அர்த்தம்னு சும்மா ஒரு ரீஅஷ்யூரன்ஸ் சொல்லுவோம். பட் எப்போ இந்த தலைவலியை பற்றி கவலைப்படணும்? சடனாக வர எந்த தலைவலியும், இதுக்கு முன்னாடி இது மாதிரி எனக்கு தலைவலியே வந்ததில்லை, அதை நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. தலைவலி ஆரம்பிக்கும் போதே ஒரு நிமிஷத்துக்குள்ளே அப்படின்றதுக்குள்ளே பீக்குக்கு போயிடுது. அப்படி தலை வெடிக்கிற மாதிரி வி கால் தட் தண்டர் கிளாப் ஹெடேக். அதை இக்னோர் பண்ணக்கூடாது. எனக்கு இது வரைக்கும் வாழ்க்கையில் தலைவலியே கிடையாது. 50 வயசுக்கு மேலே இதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு தலைவலி வருது. நெவர் இக்னோர் தட். அது இட்ஸ் நாட் த யூஷுவல் பேட்டர்ன். இப்போ மைக்ரைன் வரவங்களுக்கெல்லாம் பொதுவாக அந்த அரௌண்ட் 15 இயர்ஸ்லேருந்து ஒரு 25 இயர்ஸ்க்குள்ளே அந்த டைமில் ஆரம்பித்து சம்டைம்ஸ் குழந்தைகள் பருவத்திலே ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அது யூஷுவல் ட்ரிகர்ஸ் எல்லாம் இருக்கும். வெயிலில் போனால் தலைவலிக்கும், தூங்கலைன்னா தலைவலிக்கும், சாப்பிடலைன்னா தலைவலிக்கும், டென்ஷன் ஆனால் தலைவலிக்கும், தலை குளிச்சா தலைவலிக்கும். இதெல்லாம் மைக்ரைனோட ட்ரிகர்ஸ், காமன் ட்ரிகர்ஸ் அட்லீஸ்ட். ஸோ ஒரு பேட்டர்ன் இருக்கும். அது மாதிரி இல்லாமல் 50 வயசுக்கு மேலே திடீர்னு புதுசாக வர ஹெடேக், யூஷுவலாக வர தலைவலி இல்லையே இது, எனக்கு இப்படி வராது அப்படின்னு யோசிச்ச நிமிஷம் வந்து டாக்டரை பார்த்துரும். ஓகே. ஸோ அது தவிர இப்போ தலைவலி வருது, தலைவலி வரும்போது ஒரு கண்ணு லேசாக மறைக்கிற மாதிரியோ, வெயில் பார்க்க முடியல, சத்தம் கேட்க முடியல, வாமிட் வருது, உமட்டல் இருக்குது, இதெல்லாம் நார்மல். ஆனால் தலைவலி வரும்போது எனக்கு பேச்சு குளருது, ஒரு பக்கம் மரத்து போகுது, கொஞ்சம் நேரத்துக்கு கை அசைக்க முடியல, இல்லாட்டி சுத்தமாக டபுளாக தெரியுது, இதை மாதிரி ஏதாவது இருந்தால் உடனடியாக டாக்டரை கன்சல்ட் பண்ணிடும். ஓகே. அண்ட் உங்ககிட்ட வர பேஷண்ட்ஸில் என்ன ஏஜ் குரூப்பில் என்ன மாதிரி பிரச்சனைக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க சார்? காமனாக வர்றது வந்து யூஷுவல் பேட்டர்ன் தான். ஏஜ் குரூப் அஸ் இட் ப்ரிவேல்ஸ் இந்த பாப்புலேஷன் தான். பொதுவாக ஆஃப்டர் 50, ப்ரிடாமினன்ட்லி இன் விமன் வி கால் இட் த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப். இந்த லெட் சே தட் பிட்வீன் ஒரு 17, 18 or 20லேருந்து அப் டு 45. ஹெடேக்கு எனக்கு தலைவலி வரும், நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி சும்மா ஒரு பேராசிட்டமால் போட்டுக்கிறேன், அப்புறம் திரும்ப போடுறேன், என்னடா அது நிறைய போடுறோமே, இல்லாட்டி அவங்க போட்டுகிட்டே இருப்பாங்க. ஹஸ்பண்ட் பார்த்து என்ன மாதம் இவ்வளோ மாத்திரை வாங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவர் கூப்பிட்டு வந்ததான் உண்டு. இல்லாட்டி தலைவலி ரொம்ப ரெக்கரண்ட்டாக வருது, நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ரீசனுக்காக தேல் கம், இது என்னவோ வித்தியாசமாக தெரியுதுன்றக்காக என்கிட்ட வருவாங்க. அண்ட் சார் முன்னாடிலாம் அந்த சிந்திக்கிற தன்மை வந்து மனிதர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து எல்லாத்துக்கும் சாட் ஜிபிடி இருக்குது, கூகுள் இருக்குது, கால்குலேட்டர்ஸ் இருக்குது, எல்லாமே வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள்லாம் வந்து ஒரு ஜென்ரேஷனே வந்து வீக்கப் பிரெயின் ஜென்ரேஷன் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இருக்க ஜென்ரேஷனை. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? சிம்பிளான விஷயம் ஒன்று செய்து பாருங்களேன். நாளைக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை,
எத்தனை பேர் கால்குலேட்டர் இல்லாமல் கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இல்ல சார். எத்தனை பேர் கூகுள் மேப் இல்லாமல் டிரைவ் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். There was a study done in the US where they have shown that people who started using calculators and the Google Maps, அவங்களுக்கு there has been a little lesser brain volume over time. So this is happening. So calculator இப்போது எத்தனை பேர் ஃபோன் நம்பர் ஞாபகம் வச்சுருக்கிறாங்க? இல்ல சார். கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் தானே. திஸ் இஸ் சார் எக்ஸசைஸ் ஃபார் யுவர் பிரெயின். மூளையே முதல்ல ஆரம்பித்த கேள்விக்கு திரும்ப வருவோம். மூளையே அவ்வளோ ஃபேசினேட்டிங் ஆர்கன். எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ பெட்டர். தொற்றனை தூரும் மணற்கேணி தான். அதனால் அது கற்றனை தூரும் அறிவு தான் மூளை. ஸோ வந்துகிட்டே தான் இருக்கும். இன்னும் நல்லா தான் ஒர்க் பண்ணணும். மூளையை நல்லா வச்சுக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மூளையை இன்னும் நிறைய யூஸ் பண்ணலாம். இன்னும் அதுக்கு நிறைய வேலை கொடுக்கலாம். இதுதான் மூளையோடைய முக்கியமான விஷயம். இந்த ஜென்ரேஷன் பண்ணுங்க சொன்ன கேள்விக்கும் வருவோம். இந்த ஜென்ரேஷன் ஒன்றும் கம்மியெல்லாம் கிடையாது. இந்த ஜென்ரேஷன் திங்க் பண்ணுற விஷயங்களோ, இந்த ஜென்ரேஷன் பண்ணக்கூடிய விஷயங்களோ, ஆர் மேபி ஹவு தே ஆப்ரேட் ஆன் சோஷியல் மீடியா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்ரியேட்டிவிட்டி இருக்கு இல்லையா, அது மீம்ஸ் தட் தே கிரியேட். என்ன ஷார்ப்னஸ், என்ன அழகாக மீம்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க, எவ்வளோ திங்க் பண்ணுறாங்க, அந்த வாட் டைமிங் அண்ட் ஹவு தே டூ இட், இது கிடையாது முன்னாடி. ஸோ தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் எபிலிட்டிஸ். பிரெயினுக்கு எப்படி சார் எக்ஸசைஸ் கொடுக்கறது? ஏன்னா பாடிக்கு வந்து ஜிம் போய் ஃபிட்னஸ் பண்ணி எக்ஸசைஸ் கொடுக்கலாம். பிரெயினுக்கு எப்படி கொடுக்கணும்? புதுசாக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். புதுசாக ஒரு புக்கு படிக்கலாம், புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கலாம், புதுசாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கலாம், புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் ஏற்படுத்திக்கலாம், புதுசாக யங்கர் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்படுத்திக்கலாம். ஸோ தே யூஆர் மோர் இன் சிங்க் வித் த வேர்ல்ட். ஸோ இது மாதிரி ஏதாவது புதுசாக செய்ய புது ஒரு ஹேபிட்ஸ் கொண்டு வரலாம். எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது உலகத்தில் கற்றுக்கிறதுக்கு. அதில் இந்த பிரெயின் வந்து எதை புதுசாக நம்ம செய்ய ஆரம்பித்தாலும் கிட்ஸ் ஆக்டிவேட். ஓகே. லெஃப்ட்டில் கொஞ்ச நாளைக்கு எழுதி பார்க்குறேன், லெஃப்ட்டில் பண்ணி பார்க்குறேன், வாட் ஐ பின் டூயிங் ஆன் த ரைட், யூஸ் போத் சைட்ஸ் அண்ட் போத் சைட்ஸ் ஸ்டார்ட் ஒர்க்கிங் வெல். ஸோ பை மேனுவலாகவே ஒருத்தர் சேஞ்ச் ஆகலாம். தோஸ் ஆர் ஆல் ஸ்டிமுலன்ஸ் ஃபார் த பிரெயின். சார் சிம்பிளாக சொல்லணும்னா, ஏதாவது புதுசாக என்ன பண்ணாலும் பிரெயின் வில் கெட் எக்ஸைட்டட் அண்ட் கெட் ஆக்டிவேட்டட், கீப் யூ ஆல்சோ யங். அண்ட் சார் பேசும்போது லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின்லாம் சொல்கிறீங்களா சார்? லெஃப்ட் பிரெயின்லாம் வந்து டெசிஷன் ஓரியன்டாக இருக்கும், ரைட் பிரெயினில் வந்து கிரியேட்டிவ் ஓரியன்டாக இருக்கும்லாம் சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து எந்த பிரெயின் எனக்கு ஸ்ட்ராங்குன்னு ஒருத்தங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை நான் எப்படி தனியாக ஆக்டிவேட் பண்ணுறேன்? வாட் யுவர் ஓரியன்டேஷன் இஸ், வி டூ அ ஃபியூ திங்ஸ், ஹவு யூ ஆர் திங்கிங். உங்களோட ஓரியன்டேஷன் வந்து ப்ராப்ளம் சால்விங்கில் போதா, உங்களோட ஓரியன்டேஷன் நான் வந்து ப்ராப்ளம் நியூ. கிரியேட் தான் சார் நிறைய பண்ணுவேன் நான். அப்போ மேபி உங்களுக்கு ரைட் பிரெயின் நல்லா இருக்குமா இருக்கும். ரொம்ப யோசிச்சு டிசைனாக ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அப்போ டிசைனிங் எல்லாம் ரைட் சைட் பிரெயின். லைக் யூ ரைட்லி சேட், க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது இப்போது மியூசிஷியன், யூ ஆர் டாக்கிங் அபவுட் சம்படி ஹூஸ் பெயிண்டிங். அதுலேயும் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ மியூசிக்ன்றது ப்ரிடாமினன்ட்லி ரைட் ஹெமிஸ்பியர் ஓரியன்ட். அதில் ஒரு கேவியட் இருக்குது. என்னென்னா, நீங்கள் ப்ரொஃபஷனல் மியூசிஷியனானு தெரியாது, நான் கிடையாது. இப்போ நான் ஒரு மியூசிக்கை ரசிக்கிறேன், சும்மா ஒரு பாட்டு பாடுறேன், என் ரைட் சைட் பிரெயின் தான் அதுக்கு ஒர்க் பண்ணுது, ரைட் டெம்பரல் லோப். ஒரு மியூசிஷியனுக்கு அது வந்து இட் பிகம்ஸ் அ ப்ரொஃபஷன். அவருக்கு வந்து லெஃப்ட் சைட் பிரெயின் தான் ஒர்க் பண்ணும். When it becomes a profession like that, it is doing it on a routine basis. ஓகே. ஒரு ஆர்ட் தான் இருந்தாலும் லெஃப்ட் அண்ட் ரைட் மாறும். ஓகே. டிபெண்டிங் ஆன் how you take it. For him it's a profession. அதே என்ஜாய் பண்ணி பண்ணும்போது ரைட் சைடு அவருக்கு இருக்க தான் செய்யும். பட் in a professional who's doing it, it will be taken over by the left side. So இது மாதிரி brain is, that is why brain is such a fascinating thing. அண்ட் சார் ஐன்ஸ்டைனுக்கு வந்து மூளை சைஸ் பெருசாக இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. இவ்வளோ பர்சன்டேஜ் ஒரு அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிலாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் சார். அது அந்த மாதிரி ஆகுமா சார்? பிரெயின் சைஸ்லாம் டிஃபர்ஸா? எவ்வளோ பெரிய இன்டெலெக்சுவலாக இருந்தாலும் பிரெயின்ஸ் கெப்பாசிட்டியில் when we are talking about scientists, நியூக்ளியர் சயின்டிஸ்ட், ராக்கெட் சயின்டிஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டால் கூட ஒரு 60% to 70% தான் யூஸ் பண்ணுவாங்க அவங்களே. அதனால் அந்த பிரெயினோட ஃபங்க்ஷன் இன்னும் நிறைய இருக்குது, யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். இப்போ பிரெயினோட ஃபங்க்ஷன் வந்து குறைஞ்சி ஒரு டிசீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இது 30%க்கு கீழே ஃபங்க்ஷனிங் வரும்போது அஃபெக்ட் ஆகுது. சும்மா ஒரு நியூமரிக்கல் வேல்யூவாக சொல்கிறேன், நாட் எக்ஸாக்ட் நம்பர்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறது 40% தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு பிரச்சனைகள் தெரிஞ்சு. நீங்கள் அதே யூஸ் பண்ணுறத 60%க்கு ஏற்றிட்டிங்கன்னா அது இந்த லெவலுக்கு இறங்குறதுக்கு இட் வில் ஒன்லி பிகாஸ். அதனால தான் சொன்னேன், யூ வாண்ட் யுவர் பிரெயின் டு ஒர்க் லாங்கர் அண்ட் பெட்டர், மேக் இட் ஒர்க் ஹார்டர் அண்ட் பெட்டர். சூப்பர் சார். அண்ட் டிமென்ஷியா பற்றி பேசும்போது சார், ஒரு ஏஜ் வரும்போது அல்சைமர், டிமென்ஷியா இதுக்கெல்லாம் வந்து ஆளாக வேண்டியதாக இருக்குது மனிதர்கள். அப்போ வந்து ஃபிட்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணும்போது அதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியுமா, இல்லை வேறு என்ன செய்யலாம் சார் அதுலேருந்து வெளியே வரதுக்கு? This is the basic thing. That is what I keep saying.
eat properly, eat well, eat the right things, do exercise regularly. Exercise is a very, very important component of life. We were not built to be sitting. And sitting on this, the new word is sitting is the new smoking. Now 2 or 3 hours நீ உட்காந்தே இருந்தால் இட்ஸ் ஈக்குவலன் டு 1 or 2 cigarettes. ஓ அவ்வளோ ஹார்ம் இட் கேன் ப்ரொடியூஸ். ஸோ சிட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங். ஸோ இஃப் யூஆர் சிட்டிங் ஒரு 40 நிமிஷம் ஆச்சு, எந்திரிச்சு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிவிடுங்க, வாக் பண்ணிவிடுங்க, கீப் யுவர் பாடி ஆக்டிவ். தட் வில் கீப் யுவர் பிரெயின் ஆக்டிவ். அண்ட் சார் அல்சைமர்ஸ் பற்றியும் சில விஷயங்கள் பேசலாமா சார்? இப்போல்லாம் வந்து அல்சைமர் வர ஏஜும் வந்து ரொம்ப கம்மியாகிற மாதிரி இருக்குது. அண்ட் அதுக்கு என்ன பண்ணால் அதில் வந்து தவிர்க்க முடியும், அதை பற்றிலாம் சொல்லுங்கள் சார். ஓகே, அல்சைமர்ஸ்ன்றது டிமென்ஷியாவில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நோன் காசஸ், லீடிங் காசஸ் வச்சோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் சில ப்ராப்ளம்ஸ் வருது. அமைலாய்டுன்னு ஒன்று டெபாசிட் ஆகுது. ஸோ ஸ்லோலி இந்த மூளையில் இருக்க செல்ஸ், நியூரான்ஸ், அது வந்து அங்கே சில ரீஜன்ஸில் ஆரம்பிக்கும். பொதுவாக மறதியில் ஆரம்பிக்கும். அதான் காமன் டைப். மறதியில் ஆரம்பித்து அப்புறம் அவங்ககிட்ட செல்ஃப் கேர் அஃபெக்ட் ஆகி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓரியன்டேஷன் போய் இந்த மாதிரி தான் பொதுவாக வரும். நிறைய இப்போ அதுவும் அல்சைமரை பற்றி நிறைய பேசுகிறோம். ஏன்னா இத்தனை வருஷம் ரிசர்ச்லாம் முடிஞ்சு இப்போ தான் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்னு ஒன்று இப்போ தான் வந்திருக்கு ஃபஸ்ட் டைம். நாட் தட் ட்ரீட்மெண்ட்னு அப்படியே ரொம்ப அட்லீஸ்ட் சம்திங் பெட்டர் தேன் நத்திங்னு இப்போது ஒன்று பெட்டராக வந்திருக்கு. இந்த அமைலாய்டு தெரப்பி, ஆன்டி அமைலாய்டு தெரப்பீஸ்னு சில விஷயங்கள்லாம் வந்திருக்கு. இப்போது மேப்ஸ்ன்னு சொல்லுவோம், மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ்னு, அதெல்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது. அண்ட் சார் சப்போஸ் வந்து ஹார்ட் ஃபங்க்ஷன் அது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அ பர்சன் இஸ் டெட் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணுறாங்க. ஆனால் பிரெயின் டெட் ஆச்சுன்னா அவங்கள வந்து எத்தனை நாள் வேணாலும் வச்சுருக்காங்க ஹாஸ்பிட்டலில். மற்ற ஆர்கன்ஸை கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு டைம் இருக்குது. இது எப்படி சார், ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சார்? ஸோ பிரெயின் வந்து இட் இஸ் தி மாஸ்டர் போர்ட் ஆஃப் த ஹோல் திங். ஸோ அதுதான் முக்கியமான அது பிரெயின். அதோடைய கண்ட்ரோலில் தான் ஆல் திஸ் ஆர்கன்ஸ் வில் பி. இப்போ அதனால் அதோடைய கண்ட்ரோல் இல்லைன்னா ஃபங்க்ஷனிங் ஆஃப் எவ்ரி ஆர்கன் வில் பி அஃபெக்டட். நீங்கள் நம்ம பேசுகிறது வந்து பிரெயின் டெத்து அப்படின்ற ஒரு கான்செப்டில் வரும்போது இட் இஸ் ஆக்சுவலி கால் பிரெயின் ஸ்டெம் டெத். இப்போ அந்த மூளைத்தண்டில் உள்ள டெத்து அது நடக்கும்போது பிபியும் ரெஸ்பிரேஷனையும் ஆர்டிஃபிஷியலாக மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஹார்ட் வந்து பீட் ஆகிட்டுரும். இண்டிபெண்ட்டாக டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டதுக்கப்புறம் தானாக ஃப்ளிக்கர் அடிக்கிற பிட் ஆகிற மாதிரி. இட் நீட் நாட் பி ரெகுலர், இட் நாட் பி எனி திங். ஸோ பிரெயின் டெட் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலி அ பர்சன் இஸ் டெட் தான். ஓகே, ஸோ வந்து டயட்டும் இம்பார்ட்டன்ட், ஃபிட்னஸும் இம்பார்ட்டன்ட், பிரெயினுக்கு வேலை கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, மூணுமே செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்கல்ல சார், ஸ்மோக்கிங் பண்ணுறது, ஆல்கஹால் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஹேபிட்ஸ் பிரெயின் எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுது சார்? ஆல் தீஸ் ஆர் டெஃபினெட்லி ப்ராப்ளமேட்டிக் டு த பிரெயின், ஹார்ம்ஃபுல் டு த பிரெயின். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்போது ஸ்பெசிஃபிக்கலி எவ்ரி ட்ரக் ஹேஸ் இட்ஸ் ஓன் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். இப்போது ஸ்மோக் பண்ணுறோம். ஸ்மோக்கிங் இஸ் டெஃபினெட்லி ஹேஸ் ஸோ மெனி டாக்ஸின்ஸ், அப் டு 4000 டாக்ஸின்ஸ் இன் டொபாக்கோ ஸ்மோக்குன்னு இருக்குது. ஸோ அவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஸ்மோக்கிங் கேன் பி ரியலி ஹார்ம்ஃபுல். ஆல்கோஹால், we used to say that alcohol in moderation is actually beneficial. அதெல்லாம் கிடையாது. இப்போது alcohol in any form, any quantity is harmful only. ஓகே, But this is something that goes up and down. ஆனால் இப்போதைக்கு what evidence is shown is this. பட் இதே நம்ம இப்போ டயட்லலாம் we talk about diet, the only diet which எல்லா ஸ்டடீஸ்லலாம் ப்ரூவ் ஆனது டு ப்ரிவெண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து மெடிட்டரேனியன் டயட் தான். மெடிட்டரேனியன் டயட் டஸ் இன்க்ளூட் ரெட் வைன். ஏன்னா அதில் ரிசர்வெட்ரால் இருக்குது, அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ இட் டாக்ஸ் அபவுட் த யூஸ் ஆஃப் ரெட் வைன் அலோன். ஓகே. அண்ட் சார் இந்த ஆல்கோஹால் கன்சியூம் பண்ணுறவங்களாம் ஏன் அது குடிச்ச உடனே பயங்கரமாக வளர்றாங்க சார்? அவங்க பிரெயினில் என்ன தான் நடக்குது? ஃபஸ்ட்டு திங் இட் காஸ் டிஸ்இன்ஹிபிஷன்ல. நிறைய பேர் அதுக்காக தான் குடிக்கிறாங்க. ஓகே, நிறைய பேர்கிட்ட பேசினா ரிலாக்ஸ்னு ஒரு ஃபீல் வருது. அண்ட் தென் ஒரு டிஸ்இன்ஹிபிட்டடாக தே டாக். அண்ட் அந்த டிஸ்இன்ஹிபிட்டடாக இருக்கும்போது ஒரு இந்த ஈகோக்கெல்லாம் இல்லாமல் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற ஏதோ ஒரு விஷயத்தை அது கழட்டி விட்டுடுது. ஓகே, அது அவங்க கண்ட்ரோலையும் அங்கேயும் கழட்டி, எமோஷன்ஸை கழட்டி விட்டுடுது. கண்ட்ரோலில் சேர்ந்து போயிடும். ஆமாம், அவங்களோட இது செய்யக்கூடாது, இது பேசக்கூடாது அப்படின்ற லெவலில் தாண்டிடுது. தட் த பிரெயின் கண்ட்ரோல்ஸ்லாம் நமக்கு வந்து பிறக்கும்போது ஒரு குழந்தை வந்து என்ன வேணாலும் செய்யும், என்ன வேணாலும் பேசும். as the child grows,
இட் லேர்ன்ஸ் தட் இது செய்யலாம் இது செய்யக்கூடாது சொசைட்டிலன்னு. ம். அந்த இன்ஹிபிஷன்ஸ் ஆர் brought in when the brain understands and reacts as the child grows. Now in alcohol குடிக்கும்போது, so this doesn't apply to alcohol alone. If there is any disease ம். that affects that part of the brain, then they can have disinhibition. ஓகே. They can start talking irrelevantly, they can start doing all that. So it's only that control that goes. சார் ஒரு தம்ப்நெயில் கொஸ்டின் கேட்குறேன் சார். வெண்டைக்காய் சாப்பிட்டா நல்லா மேக்ஸ் வரும், மூளை வளரும்னு சொல்லி சொல்லி எங்களெல்லாம் வெண்டைக்காய் சாப்பிட வச்சுட்டாங்க. உண்மையாவே இந்த மாதிரி ஏதாவது உணவுப் பொருட்கள் மூளையோட வளர்ச்சிக்குன்னு தனியா இருக்குதா சார்? எல்லா காய்கறியுமே எல்லா பழங்களுமே மூளைக்கு நல்லது தான். ஸோ ஓகே. இதுதான் நல்லது. ஏன் வெண்டைக்காயை சொன்னாங்க? ஏன்னா வெண்டைக்காய் தான் மோஸ்ட் ஹேட்டட். சாப்பிட மாட்டாங்க. ஓ. அதனால அதில் வந்து ஒரு சைக்காலஜி வச்சாங்க. சாப்பிட்டேன்னா உனக்கு மேக்ஸ் வரும், இது சாப்பிட்டேன்னா நீ செய்வேன்னு. வேறு எந்த காய்கறிக்கும் சொல்லலையே. நான் வெண்டைக்காயை மோஸ்ட் பீப்புள் டோன்ட் லைக். பட் வெண்டைக்காய் இஸ் a வெரி குட் இது. வெண்டைக்காய் சாப்பிட்டா மேக்ஸ் வருமா? வெண்டைக்காய் எண்ணி எண்ணி வாங்கினா எண்ணி சாப்பிட்டா கண்டிப்பாக மேக்ஸ் அதனால தானே மேக்ஸ் வரலாம். இம்ப்ரூவ் ஆகலாம். ஓகே அதனாலே சார். டைரெக்டாலாம் மேக்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகணும்லாம் ஒன்றும் சயின்ஸ் கிடையாது. அப்புறம் சார் இப்போ ஒய்ஃப்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா டேட்ஸில் என்ன நடந்தது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிறாங்க. எப்போ ஹஸ்பண்டோட சண்டை வந்தது எல்லாம் கூட ஞாபகம் வச்சுக்கிறாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபோட பர்த்டே டேட், ஆனிவர்சரி டேட் எல்லாமே மறந்துடுறாங்க. எப்படி சார் அது? ஏன் 2 பேர் பிரெயினும் வேறு வேறு மாதிரி வேலை செய்யுது? அப்படி ஒன்றும் ஒய்ஃப் ஹஸ்பண்ட்ன்ற பிரச்சனைலாம் இல்லை. சில பேர் ஒரு ஓரியன்ட் டுவர்ட்ஸ். நான் எனக்கு எல்லா பர்த்டேஸும் எல்லா டேட்ஸும் ஞாபகம் இருக்கும். சி யூ கிவ் இம்பார்ட்டன்ஸ், சம் பீப்புள் டோன்ட். அண்ட் there is a way to connect all this. எபிசாடிக் மெமரின்னு சொல்லுவோம். கனெக்ட் அ மெமரி வித் சம் இமோஷன் வித் சம் பர்சன். இப்போ வந்து இந்த மாதிரி இப்போ உங்கள் நேம் அனிதா சம்பத்னா, ஓ அந்த அனிதா ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அவங்கள அப்படின்னு ஒரு ரிலேட் பண்ணோன்னா, ஓ அப்போது வந்து நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும் கொஞ்ச நாள் கழிச்சு. அது மாதிரி there is something that you connect and remember. ஆஹா. Some people அது வந்து just an aptitude. Some people have it, some people don't. ஓ. Some people just don't care. So இது எப்படி பாருங்க வேணாலும் சார், இருக்கலாம். நாங்கெல்லாம் பெண்கள்லாம் வந்து சரி ஆண்கள்னால இப்படிதான் மறப்பாங்க நினைச்சு அப்படி மன்னிச்சுட்டு இல்லை, இருந்தோம். இப்ப வந்து என்ன தெரியுதுன்னா அப்படிலாம் டிஃபரன்ஸ்லாம் இல்ல. அவங்க அப்படி இல்லை, இம்பார்ட்டன்ஸ் அப்படி கொடுக்கலாம், இல்லை. அவங்க மறந்துட்டாங்க அப்படி அப்படின்னு ஆமாம், தெரியுது. அப்படியெல்லாம் ஒன்றும் இதெல்லாம் ஜெண்டர் ஹஸ்பண்ட் டிஃப்ரென்ஸ் கிட்ட கவனிச்சுக்காக நல்லா. அப்படி ஒரு ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் கிடையாது. சார் தூக்கம்ங்கிறது எவ்வளோ முக்கியன்ற மாதிரி ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் சார். கமெண்ட்ஸ் ஃபுல்லாக இந்த ரீல்ஸே நான் நைட்டு 3 மணிக்கு தான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் பொதுவாகவே 4 to 5 மணி நேரம் தான் சார் இப்போலாம் தூங்குறாங்க. பட் இந்த ஸ்லீப்புங்கிறது எந்த அளவுக்கு பிரெயினை டேமேஜ் பண்ணும் சார்? ஸ்லீப்ன்றது எவ்வளோ நேரம் தூங்குவோன்றதை முதல்ல கிளியராக வச்சுக்கோங்க. ஒரு மினிமம் 7 hours, 7 to 8 hours ஐடியலி. இது பிரெயின் நீட்ஸ் ரெஸ்ட். எனக்கு தூங்க கூட நேரம் இல்லை, அதெல்லாம் இல்லை. மிச்ச 16 மணி நேரத்தில் செய்ய முடியாத ஒன்றும் அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் செஞ்சிடறதில்ல. இட்ஸ் ஒன்லி டைம் மேனேஜ்மெண்ட். இப்போ தூக்கம் வந்து ஏன் எசென்ஷியல் அப்படின்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த நேரத்தில் ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் தி பிரெயின் டஸ், நான் சொன்னேன் இல்லையா, இந்த மெமரி எல்லாம் ஸ்டோர் பண்ணுது, இட் ஒர்க்ஸ் வெல். பிரெயின் ஒன்றும் தூங்க போயிடாது சுத்தமாக. பிரெயின் வந்து இட் டஸ் இட்ஸ் ஜாப். இது பேக்கப்னு வச்சுக்குவோம். காலையிலலாம் பண்ணதெல்லாம் பேக்கப் பண்ணுறது, மற்ற விஷயங்களெல்லாம் பண்ணுது. அது தவிர என்ன பண்ணணும்னா டாக்ஸின்ஸ், எனிதிங் தட் யூ டூ there will be something that gets accumulated that has to be cleared. இப்போ பிரெயினில் வந்து there is a system called glymphatic. ஸோ இது நைட்டில் தான் இட் ஸ்டார்ட்ஸ் ஒர்க்கிங் அண்ட் கிளியர்ஸ். ஸோ இந்த கிளிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ்னு சொல்லுவோம். உடம்புல எல்லாம் லிம்ஃபேட்டிக்ஸ்னு சொல்லுவோம். பிரெயினில் இட்ஸ் கால் கிளிம்ஃபேட்டிக்ஸ். ஸோ இந்த கிளிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் அக்கர்ஸ் டியூரிங் குட் ஸ்லீப். அண்ட் சம்டைம்ஸ் சார் தூங்கி ஏஞ்சப்புறம் கனவு ஞாபகம் இருக்கு, சம்டைம்ஸ் டோட்டலாக மறந்துடுது. நல்ல கனவாக இருந்தால் கூட மறந்துடுது. ஏன் டிஃப்ரென்ஸ் சார் இந்த மாதிரி? ஸ்லீப் வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன்று என்ஆர்இஎம் ஸ்லீப் அப்படின்றது ஆரம்பம். அப்புறம் ஆர்இஎம் ஸ்லீப். ஆர்இஎம்னா ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப். என்ஆர்இஎம்ன்றது நான் ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப். ஸோ அதில் ஆரம்பிக்கிறது முதல்ல 3 ஸ்டேஜ் போகும். அப்புறம் ஆர்இஎம் ஸ்லீப் வரும். அதுக்கப்புறம் திரும்ப யூ கம் பேக் டு ஸ்டேஜ் 1. அப்புறம் டீப்பர் இன், அப்படி சைக்கிளாக தான் நம்ம தூக்கம் வரும். ஹவு த பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ். ஒரு 90 minutes ஒரு சைக்கிள்னு வச்சுக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, அப்புறம் ஆர்இஎம் ஸ்லீப், தென் பேக் டு ஸ்டேஜ் 1. பட் அது லேட்டர் இந்த நைட்டு நல்லா டீப்பர் ஸ்லீப் போக போக எப்படி போகும், ஸ்டேஜ் 1, 2, 3 என்ஆர்இஎம் முடிஞ்சு ஆர்இஎம் முடிஞ்சு நேராக ஸ்டேஜ் 2 ஆர் ஸ்டேஜ் 3க்கு திரும்ப போயிடும். ஒவ்வொரு தடவையும் 1க்கு வராது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தூங்கும்போது அந்த ஒரு 90 minutes அரவுண்ட் தட் டைம் டர்ன் பண்ணி படுப்பாங்க, திரும்பி படுப்பாங்க. அதனால தான் இந்த கான்சன்ட்ரேஷன் டைமே, ஒரு லெக்சரே பயங்கரமான லெக்சராக இருந்தால் கூட இந்த பிரெயின் கேன் ஒன்லி டேக் அப் டு ஜென்ரல் அப் டு அபவுட் 90 minutes. அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு நீட் அ பிரேக், தென் யூ ஸ்டார்ட் அகெயின். That occurs in cycles.
ஸோ ஸ்லீப் அப்வாஸ் லைக் தட். ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு அபவுட் ட்ரீம்ஸ். இந்த ஆர்இஎம் ஸ்லீப்பில் வர ட்ரீம்ஸ் வந்து ஜென்ரலாக அவ்வளோ நல்லா ஞாபகம் இருக்காது. ஆர்இஎம் ஸ்லீப்னா ட்ரீம் ஸ்பேஸ் அது. ஓகே. அந்த டைமில் லைக் வர அதுதான் ஆழ்ந்த உறக்கமா சார்? ஆழ்ந்த உறக்கம் அப்போ தான் ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ தான் கண்ணு இப்படி அந்த தூக்கத்தில் அப்படி ஆகும். அதுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஸ்லீப் வரும்போது இட் இஸ் சப்போஸ் டு பி த டைம் வென் நம்ம இன்றைக்கி கற்றுக்கிட்டதெல்லாம் பிரெயின் ஸ்டோர் பண்ணுது. அதெல்லாம் கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆர்இஎம் ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது எடுத்தோடனே வரக்கூடாது. இது மாதிரி ஸ்டேஜஸ் போய் வரணும். நீங்கள் ஸ்லீப்பு அந்த மாதிரி பிரெயின் ஆக்டிவாக இருக்கும்போது அது நம்ம இப்போ ஒரு கனவில் ஒரு காட்சி பார்க்குறோம். அந்த அந்த கனவில் வந்து நான் இப்போ ட்ரைவ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தால் உடனே கை காலெல்லாம் ஆட்ட முடியாது. அதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிடும் பிரெயின். மூளை அந்த நேரம் ஆக்டிவாக இருக்கும். பட் பாடியை வந்து ஹைப்போடானிக்னு சொல்லுவோம், லூஸ் ஆக்கிரும். நீங்கள் நினச்சா கூட மூளை சொன்னால் கூட அது மூவ் ஆகாது. இப்போ அந்த டிஸ்கனெக்ட் இன் பிளேஸ் இல்லைன்னா யூ கேன் ஹேவ் பிஹேவியரல் டிசார்டர்ஸ். அப்போ பீப்புள் கேன் ஆக்ட் அவுட் தர் ட்ரீம்ஸ். இதை வந்து வி கால் ஆர்இஎம் ஸ்லீப் பிஹேவியரல் டிசார்டர்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ இது ஆர்இஎம் ஸ்லீப்பில் நடக்குது. இந்த என்ஆர்இஎம் ஸ்லீப்பில் வரக்கூடிய அந்த கனவுகள் தான் ஜென்ரலாக யூ வில் ரீகால் ஏர்லியர். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் விச் ஃபேஸ் ஆஃப் தி ஸ்லீப் த ட்ரீம் கம்ஸ். அண்ட் நம்ம அப்போலோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தேனாம்பேட்டில் ஸ்லீப் லேப்னே ஒன்று வச்சுருக்கீங்க. எதுக்கு சார் அந்த லேப் ஆக்சுவலி? இதே தான் வாட் வி டூ. இதே தூக்கத்தை தான் இங்கே வந்து பண்ண போகிறீங்க. அப்போது வி வில் மானிட்டர் யுவர் ஸ்லீப். ஓகே. வி வில் லுக் அட் மெனி பேராமீட்டர்ஸ். முக்கியமாக பிரெயின் ரெக்கார்டிங். பிரெயினை ரெக்கார்ட் பண்ணால் தெரிஞ்சிடும் எந்த ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப்பில் இருக்கிறோன்னு. இந்த ஐஸ் எப்படி மூவ் ஆகுது, ஆர்இஎம் ஸ்லீப்பான்னு தெரியும். செஸ்ட் எப்படி மூவ் ஆகுது, ஆக்சிஜன் எப்படி மெயின்டைன் ஆகுது, உங்கள் ப்ரீதிங் பேட்டர்ன் எப்படி இருக்குது, செஸ்ட் அப்டமனில் இருக்கா, காலில் ஏதாவது மூவ்மெண்ட் வருதா, இது மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸை we can assess. ஓகே. And then we can talk to about which stage of sleep you have spent maximum time in, what is the sleep efficiency, REM ஸ்லீப்புன்றது இருக்கா, இருந்தால் அதை வர வேண்டிய நேரத்தில் வந்துச்சா, இல்லாட்டி ஏர்லியாக வந்துடுதா. சில டிசீஸில் வந்து தூங்க ஆரம்பித்த அடுத்த செகண்ட் REM ஸ்லீப் வந்துடும். தட் இஸ் நாட் குட். ஓ. அது வேறு வியாதி அது. ஸோ இது மாதிரி நார்கோலெப்சின், தட்ஸ் கால் சோரல் ஸ்லீப் ஆன்சட் REM ஸ்லீப்னு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் we can monitor. இப்போ தூக்கத்தில் மாத்திரமே வரக்கூடிய சில நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நான் சொன்ன இந்த ஸ்லீப் பிஹேவியரல் டிசார்டர் தவிர சில பேர் தூங்க ஆரம்பிக்கும் போது இப்படி தூக்கி போடும். இது நிறைய பேருக்கு வரும். இப்படியே கட்டிலேருந்து விழுந்துடுற மாதிரி எழுந்திரிப்பாங்க. ஆமாம். இது என்னைக்காவது வர வரைக்கும் பிரச்சனை இல்லை. என்றைக்குமே வந்துக்கிட்டு இருந்தால் பிரச்சனை தானே. அது வந்து சில பேருக்கு கண்டினியூஸாக வரும். அது ப்ராப்ளம். ஸோ இது எல்லாம் we can record. வீடியோ இஸ் ஆல்சோ ரன்னிங் தேர். ஸோ அந்த வீடியோவில் ரன் ஆகிறதும் உங்களுக்கு வர சிம்டம் அப்போ வரக்கூடிய பிரெயின் சேஞ்சஸும் will give us a lot of information. This is a very scientific way to evaluate what is happening during your sleep and if there are problems, அது என்ன ப்ராப்ளம், அது எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது. இட்ஸ் a very scientific way. That's why the sleep lab is such an important comp. ஓகே. அண்ட் ஒன் மோர் லேப் பேலன்ஸ் லேப்னு கூட இங்கே இருக்கு இல்லையா சார்? அதை பற்றி சொல்லுங்கள் சார். பேலன்ஸுன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஃபார் எவ்ரி ஒன் இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்களாம் நடக்கணும், இப்போ உட்காந்துருக்குறோம், பேலன்ஸ் தேவை. பேக் சப்போர்ட்லாம் இருக்குது சரிதான். ஆனால் நம்ம பேலன்ஸ் சரியில்லைன்னா இப்படி ஆடிக்கிட்டே இருக்க மாட்டோமா? ஸோ நம் பிரெயின் வந்து நம்ம தலை எப்படி இருக்குது, அது எவ்வளோ டிகிரி சாஞ்சிருக்கு, என் கை எங்கே இருக்குது, என் உடம்பு எங்கே இருக்குது, ஹிப்பில் இது எவ்வளோ டிகிரியில் ஃப்ளெக்ஸ் ஆகிருக்கு, இப்படி எல்லாத்தையும் சென்ஸ் பண்ணிக்கிட்டு அது வந்து நம்ம கை இப்படி இவ்வளோ தூக்கியிருக்கு, நம்ம இதை பண்ணுறோம், இப்படி நடக்கிறோம், ஒத்த காலில் நிற்கிறோம், எல்லாம் நம்ம மூளைக்கு தெரியும். இது ஒரு இன்ட்ரிகேட் பியூட்டிஃபுல் சிஸ்டம். அது நிறைய பேசிக்கலி கால் தி வெஸ்டிபுலர் சிஸ்டம். ஸோ இப்போ இந்த வெஸ்டிபுலர் சிஸ்டமில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் இப்போ கண்ணு வழியாக பார்க்குறத தவிர காதுலேருந்து மூளைக்கு போகிற அந்த நர்வ் வந்து 2 ஃபங்க்ஷன் முக்கியமானது. ஒன்று ஹியரிங் ஆப்வியஸ்லி, ரெண்டாவது பேலன்ஸ். ஸோ உள்ளுக்குள்ளே நம்ம காதுக்கு உள்ளுக்குள்ளே கெனால்ஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும் இருக்கும். இப்போ இந்த நீங்கள் கட்டடம் நடக்கிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அவர் அந்த மேஸ்திரி என்ன வச்சுருப்பார், ஒரு மட்டம் பார்க்குறதுக்கு ஒன்று வச்சுருப்பார் ஆமாம். நடுவில் ஒரு பபுளோட. ஆமாம் சார். அதுக்கு சென்டரில் இருக்கான்னு பார்ப்பார், ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்ப்பார். அது மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கத்தும் அது பேலன்ஸ் பண்ணும். எக்ஸாக்ட்லி லைக் தட். ஸோ இந்த பக்கம் இருக்க ஒரு கெனால் கீழே இருக்கதும் மேலே இருக்கதும், ஸோ இது இப்படி அது உள்ளுக்குள்ளே ஃப்ளூயிட்லாம் மூவ் ஆகும். அந்த சிக்னல்ஸ் வந்து கரண்ட்டாக கன்வெர்ட் ஆகி அது நர்வ் வழியாக ட்ராவல் ஆகி பிரெயினுக்கு வந்து அதை பிரெயின் ப்ராசஸ் பண்ணி தலை எந்த டைரெக்ஷனில் அது இப்படி என்ன லெவலில் அது என்ன மாதிரி ஆக்சிலரேஷன் டீசிலரேஷன்லாம் அது ஒர்க் அவுட் பண்ணும். ஸோ இவ்வளவு மெக்கானிசம் இருக்குது உள்ளுக்குள்ளே. ஸோ இதில் எங்கே ப்ராப்ளம் வந்தாலும்
பேலன்ஸ் கேன் கெட் அஃபெக்டட். இந்த பேலன்ஸ் அஃபெக்ட் ஆகிறது, அது அஃபெக்ட் ஆனவங்களை கேட்டிங்கன்னா தான் தெரியும். விழுந்துருவோமோன்ற ஒரு பயம் வந்துருச்சுன்னா நிறைய பேருக்கு அது நரகமாக மாறிடும். பயம் வந்துடும், நடக்க மாட்டாங்க, எந்திரிக்க மாட்டாங்க. ஸோ தென் சம்டைம்ஸ் இட்ஸ் ஒன்லி ரீஅஷூரன்ஸ், சம்டைம்ஸ் யூ ஹவ் டு ட்ரைன் த ரைட் காஸ் அண்ட் ட்ரீட். ஸோ இந்த லேப் என்ன பண்ணும், இது எல்லாத்தையும் அசஸ் பண்ணும். ஸோ ஒருத்தர் உட்காந்துருக்கும் போது, எந்திரிக்கும் போது, சில மெனுவர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணும்போது இந்த கண் எப்படி அசையுது, இந்த கண் எப்படி பார்க்குது, எப்படி ஆப்ஜெக்ட்ஸை ஃபாலோ பண்ணுது, தலையை திடீர்னு திருப்புனா அந்த கண் எப்படி மூவ் ஆகுதுல ஆரம்பித்து தலையும் கண்ணும் உடம்பும் எப்படி கோஆர்டினேட் பண்ணுறதுலேருந்து ஒருத்தர் நிற்க வச்சா அது பாஸ்டரோகிராஃபின்னு 4 ஸ்டெப் வச்சா அவங்க எப்படி பேலன்ஸ் இருக்குல்லேருந்து எல்லாத்தையும் அசஸ் பண்ணணும். திஸ் இஸ் அ வெரி சயின்டிஃபிக் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். ஸோ பேலன்ஸ் லேப் வந்து டஸ் திஸ் ஜாப் அண்ட் இஸ் சச் அன் இம்பார்ட்டண்ட் திங் ஃபார் அ பர்சன் ஹூ இஸ் டீலிங் வித் வெர்டைகோ, இம்பேலன்ஸ், டிசினஸ். நம்ம ஊரில் பாஷையில் சொல்லணுன்னா ரொம்ப காமன் வார்த்தை வந்து கேர். அது உலகத்தில் எந்த டிக்ஷனரிலையும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. சார் கேராக இருக்குன்னுவாங்க. அந்த கேருன்ற வார்த்தைக்கு ஒரு 50 அர்த்தம் கற்பிக்கலாம். எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க கேராக இருக்குன்னு. இந்த கேர் இருக்கிற ஆளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். சூப்பர் சார். சார் முக்கியமாக இந்த கை நடுக்கம், உடல் நடுக்கம்லாம் இருக்கக்கூடிய முதியவர்கள் இருக்காங்களா, அவங்க என்ன மாதிரி நோயில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க சார்? நடுக்கம்ன்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. எப்போ ஒரு நடுக்கம் நியூரலாஜிக்கலி இம்பார்ட்டண்ட் ஆகுதுன்னா, முதல் திங்கு அந்த நடுக்கம் அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸையோ அவங்களுடைய செயல்பாடை என்னைக்கு அஃபெக்ட் பண்ணுதோ அப்போ இட் பிகம்ஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். ஓகே. அது அவங்களால நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ண முடியல. சில பேருக்கு இது வம்சாவளியாக வரக்கூடிய விஷயமா இருக்கலாம். நிறைய பேருக்கு பயம் என்னென்னா, கை நடுங்கினாலே இது பார்க்கின்சன் நோயா அப்படின்றதான் ஒரு பயம் வரும். ஸோ பார்க்கின்சன் நோயின்றது வெறும் நடுக்கத்தை வச்சு டயக்னோஸ் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. பட் அந்த நடுக்கம் எப்படி இருக்கும்னா, ஒரு கையிலையோ இல்லை ஒரு கால்லையோ, பொதுவாக கையில் தான் ஆரம்பிக்கும். ஒரு கையில் சும்மா இருக்கும்போது கை எப்படி ஆடுற மாதிரி வரும். ஒரு சைடில் தான் ஆரம்பிக்கும், 2 சைட்லேயும் ஆரம்பிக்காது. ஒரு சைடில் தான் பொதுவாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அடுத்த சைடுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். நடுக்கம் தவிர ஸ்லோ ஆயிடுவாங்க. முன்னாடி நான் 10 நிமிஷத்தில் பண்ண வேலையை இப்போ எனக்கு 15 நிமிஷம் ஆகுது. கொஞ்சம் செய்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் கையெல்லாம் நடக்கும்போது நார்மலாக நம்ம எப்படி ஸ்விங் பண்ணி நடக்கிறோமோ அது ஒரு சைடில் அவ்வளோ நல்லா ஸ்விங் பண்ண மாட்டான். அதே மாதிரி அவங்கள ஜென்ரலாக பார்க்குறவங்க என்ன ஒரு மாதிரி எக்ஸ்ப்ரெஷனே இல்லாமல் ரோபோ மாதிரி இருக்க அப்படின்னு ஃபேஸில் இருக்க மசில் கூட அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகாது எக்ஸ்ப்ரெஷன் காட்டுற அளவுக்கு. ஸோ இதெல்லாம் நார்மல் ஃபீச்சர்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நடக்கும்போது கொஞ்சம் லெஸ்ஸாக கூன் போட்ட மாதிரி நடப்பாங்க. இந்த ஃப்ளெக்ஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சைன். ஸோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும். அதுதான் பார்க்கின்சன் டிசீஸ். இப்போ அதுக்கும் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. நான் வி ஹவ் சீன் பேஷண்ட் இப்போ என்கிட்டலாம் 25 வருஷமாக ஃபாலோ பண்ணுற பேஷண்ட் கூட இருக்காங்க. ஸோ நிறைய பெட்டர் திங்ஸ் ஹேப்பனிங், லாட் ஆஃப் வேஸ் இன் விச் வி கேன் இம்ப்ரூவ். ஓகே சார். அண்ட் முக்கியமாக அப்போலோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் தேனாம்பேட்டில் உங்கள் நியூராலஜி டிபார்ட்மெண்ட் அண்ட் உங்களோட டீம் பற்றி சொல்லுங்கள் சார். வி ஹேவ் அ கம்ப்ளீட் டீம். ஒரு ஹோல் டீம் ஆஃப் 3 நியூராலஜிஸ்ட் தேர். ஒருத்தர் குழந்தைங்களுக்கு பார்க்குறவர் இருக்கார். தென் வி ஆர் தேர் அண்ட் வி ஹேவ் இன்னொரு ஒரு லைனில் ஒரு வேர்டில் சொன்னோம்னா ஆல் அண்டர் ஒன் ரூஃப். எனி ப்ராப்ளம் யூ கம் டு அஸ், வி கேன் இவாலுவேட், வி கேன் டெஃபினெட்லி டூ தி பெஸ்ட். என்ன மாதிரிலாம் இருக்குது சார்? எல்லாமே இருக்குது. இப்போ நியூரலாஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன்ஸ்னு எடுத்தால் ஒரு நியூராலஜிஸ்ட்க்கு முக்கியமானது ஒரு நல்ல நியூரோ லேப் இருக்கணும். நம்ம பேசின மாதிரி ஒரு ஸ்லீப் லேப், பேலன்ஸ் லேப் எல்லாம் இருக்கணும். அண்ட் அஃப்கோர்ஸ் குட் நியூராலஜிஸ்ட் இருக்கணும். ஸோ விச் வி ஆர் கான்ஃபிடென்ட் தட் வி ஆர். அண்டு அதுக்கப்புறம் தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் சப்போர்ட்டு, ஒரு ஐசியூ சப்போர்ட், எமர்ஜென்சி சப்போர்ட்டு, ஒரு ஸ்ட்ரோக் கொண்டு வந்தால் இமீடியட்டாக ட்ரீட் பண்ணுற சப்போர்ட்டு, ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணணும், இமீடியட்டாக ஏதாவது செய்யணும் ஸ்ட்ரோக்கில், எல்லாத்துக்குமே வி ஹவ் சப்போர்ட்ஸ். வி ஹவ் ஆல் அதர் டீம்ஸ் ஒர்க்கிங் டுகெதர் வித் அஸ் ஆன் தேட். ஸோ வி ஹவ் எனி ப்ராப்ளம் இன் நியூராலஜி வி ஆர் டெஃபினெட்லி கேப்பபிள் ஆஃப் ஹேண்ட்லிங் and at any time of the day and the team is ready to do that also. Thank you sir. And நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து நியூ லாங்குவேஜ் இல்லை நியூவாக ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்கள் பிரெயின் எல்லாம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.